சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from கோவிந்தன் சார். கவிதைக்கு பொய்யழகு என்று கவிஞர் வைரமுத்து பாடியதைப் போல ஒரு கவிஞன் கற்பனையில் சொல்லும் பல விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில் நடப்பதில்லை. ஆனால் சம்ரட்சணாவில் சந்திரசூரிய நயனா, நெற்றி கண் கொண்ட ஈஸ்வரா, சர்வ அவதாரணி போன்ற பாடல்கள் எழுதப்பட்டு சத்சங்கத்தில் பாடப்பட்ட பின்னரே இந்த தெய்வீக சக்திகள் தங்களிடமிருந்து வெளிப்பட்டதாக தாங்கள் அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் நடக்கப் போவதை முன்கூட்டியே அறியும் தெய்வீக ஆற்றல் கொண்ட தாங்கள்தான் இந்த வரிகளை எழுதியிருக்க முடியும். தங்களுடைய அடியவர்தான் இந்த வரிகளை எழுதினார் என்றால் இந்த தெய்வீக ஆற்றல் அவருக்கு வருவதற்கு கூட தங்களுடைய அனுகிரகம்தான் காரணமாக இருந்திருக்க முடியும். இதில் எது சரி? இதெல்லாம் எழுதினவர் சகுந்தலா வெங்கட்ராமன் சொல்லக்கூடிய ஒரு எல்டர்லி லேடி. அந்த வெங்கட்ராமன் சார் போஸ்ட் மாஸ்டராக இருந்தார் கடலூர்கிட்ட. அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அவங்க கடலூரில் இருக்கிற போது காஞ்சி மகாபெரியவர் அவங்களுக்கு சொன்னாராம், நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த நெல் பொரியலில் அதில் அவல் பண்ணி மாதத்துக்கு ஒருக்கா எனக்கு கொண்டு வந்து டப்பாவில் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா அவர் அந்த காலத்தில் வாழைப்பழ சத்துமாவும் இதுதான் சாப்பிட்டு இருந்தார். சாப்பாடுக்கு போடலாம் விட்டார். அப்பயே இவங்க சரின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாங்க. காஞ்சி பெரியவர் எப்படி அந்த பிரசாதத்தை தானாக கேட்டு வாங்கிட்டு அவங்களுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு இது பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க சத்யசாயினுடைய இதில் வந்தாங்க. சத்யசாய் அவங்க பார்த்ததில்லை, ஆனால் அவரை பற்றி ஒரு டிவைனாக கவிதை எழுதுறது அந்த மாதிரியான ஒரு இதில் இருந்தாங்க. இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் நான் மண்ணடியில் 55 மலையப்பன் ஸ்ட்ரீட்டில் பிராட்வேல ஆன்மீகம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது என்னை தேடி வந்தாங்க. வந்தபோது அவங்க முதல்ல எழுதின கவிதை இதுதான், கடவுள் மாமா உன்னை பணிந்தேன். கடவுள் மாமா உன்னை பணிந்தேன், கருணை செய்த என்னை மறந்தேன், உடலில் ஓடும் குருதி எல்லாம் உன்னாமம் சொல்ல யான் வியந்தேன், சரணாகதி என பதம் தொழுதேன், என் சஞ்சலம் தீர்ந்திடவே அழுதேன், கருணாகரனே அருள் புரிவாயென கண்களை மூடி தவம் இருந்தேன், நில்லா உலகின் சுழற்சியிலே ஒரு புல்லாய் விதியால் யான் பிறந்தேன், அல்லல்களாலே அவதியுற்றேன், ஒரு சொல்லால் என்னை ஆட்கொண்டாய், நீயே கதி என தேடி வந்தேன், என் நிம்மதி பெறவே ஓடி வந்தேன், தாயே நின் மனம் இறங்காயோ, உன் தாள்களில் அமைதி தாராயோ, வேங்கடநாதா வைகுந்தா விண்ணவர் போற்றும் கோவிந்தா, ஓங்கிடும் புகழை உடையவனே, என் உள்ள கோயிலில் உறைபவனே, சத்திய சாயியின் ஆசியினால் நித்தியன் முந்தனை தேடி வந்தேன், கத்தியின் மேலால் நடந்து வர கண்ணா நீ மனம் பொறுப்பாயோ, ஏழுமலை மேல் நீ இருந்தாலும் என் மனம் வந்திடும் உன்னருகே, ஆழக்கடலில் மூழ்கிவிட்டேன், ஐயனை கை கொடுத்தேற்றாயோ, கடவுள் மாமா உன்னை பணிந்தே. இந்த கவிதை தான் அவங்க முதல்ல எழுதினாங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு போயட் எழுத முடியுமா? அதாவது ஏதாவது எழுதலாம், இயற்கை காட்சியை பற்றி எழுதலாம், இல்லை கிருஷ்ணர் ராமரை பற்றியெல்லாம் எழுதலாம். ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை பற்றி எல்லாம் கரெக்டு தான், அதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் கரெக்டு தான். எழுதணுன்னா ஷி பிகம்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். அதுக்கு என்ன காரணம்? பரமாச்சாரியார், தென் சத்யசாய்,
they laid her to me because I am in a different position in this spiritual domain. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். அது மாதிரி எவ்வளோ பேருக்கு நம்ம நல்லது பண்ணி தான் உட்காந்து இருக்கோம். ஸோ பீப்புள் மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அதாவது டு மீட் கால்ட்ரிட்ஜின்னு ஒரு கவிஞன் அவன் எழுதின கவிதை, டு மீட், டு நோ, டு லவ் அண்ட் தென் டு பார்ட் இஸ் அ சேட் டேல் ஆஃப் மெனி அ ஹியூமன் ஹார்ட் அப்படின்னு. டு மீட், டு நோ, டு லவ் அண்ட் டு பார்ட் இது சேட் டேல் ஆஃப் மெனி ஹியூமன் ஆர்ட்னு கால்ட்ரிட்ஜோட கவிதை இருக்குது. அந்த மாதிரி தான் நான் இது வரைக்கும் ஒரு 50 லட்சம் பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஐ ஸ்டார்டட் ஆல் திஸ் இந்த இயர் 1984-88 ரேஞ்சில் ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 12, இப்போ ஒரு 25, 37 வருஷமாக ஃபுல் டைம் இந்த வேலை தான் செஞ்சுன்னுக்கிறேன். இது வரைக்கும் 50 லட்சம் பேர் பார்த்துருக்கேன். நான் நீலங்கரையில் என்னுடைய ப்ரோக்ராம் வரும், தேவநிலாவுக்கு ஒரு தேவாரம் டிவியில் வரும், ராஜ் டிவியில் 2 வருஷம் நான் ஸ்டாப் 7-7:30 வரும். ரொம்ப சூப்பர் ஹிட் ப்ரோக்ராம் அது. அப்போது ஒரு நாளைக்கு 3000 பேர் வருவாங்க, சாட்டர்டே சண்டேலாம் 7000 பேர் வருவாங்க. அத்தனை பேருக்கும் 2 சாதம், பொரியல், அப்பளம் எல்லாம் கொடுத்து நல்லா தான் மரியாதையாக அனுப்புவோம், செருப்பு துவச்சி கொடுப்போம், எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். அண்டு எங்கே போகிறாங்க அவங்கெல்லாம் நீயே சொல்லு. வர்றாங்க, நம்ம அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அவங்கக்கிட்ட எதையும் நீட் பண்ணுறதில்ல. அண்டு ரியலி தே நோ தட் வி ஹவ் டன் தம் குட். ஆனால் ஏதோ வர்றாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தே டோன்ட் கண்டினியூ தட் திங். ஒரு கடல் இருக்குது, கடல் நீ மேலே கை போட்டால் என்ன இருக்கும், இலத்தலை தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீழே போட்டீங்கன்னா சின்ன புழு, சின்ன மீனெல்லாம் இருக்கும். அது கீழே போனீங்கன்னாக்கா கொஞ்சம் பெரிய மீன், அதுக்கப்புறம் சுறா மீன், எறா மீனெல்லாம் இருக்கும். கடைசி வரைக்கும் டிப் பண்ணினாக்கா கோல்டு கிடைக்கும். இன்னும் டிப் பண்ணி 20,000 லீக்ஸ் அண்டர் த சீ மாதிரி போயிட்டீனாக்கா அந்த இடத்துல உனக்கு வந்து பெட்ரோலு எல்லாமே கிடைக்கும். அப்போது ஒரு மகானுங்கிறவன் சாதாரண ஆள் இல்லை. ஜனங்களுக்கு அவங்களுடைய மூடத்தனத்தினால் இது புரியறதில்ல. நாங்கள் என்ன வேலை வெட்டி இல்லாமையா எங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டு எல்லாத்தையும் விட்டு ஃபுல் டைம் கடவுளுக்காக வந்து யார் மதிச்சா என்ன மதிக்காக கட்டியிருந்தான்ட்டு இவ்வளோ சர்வீஸ் பண்ணிக்கின்னு உட்காந்துருக்கோம். இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனை பண்ணி வர்றவனை உட்கார வச்சு மரவாசல் பண்ணி எல்லாத்தையும் எதுக்காக செய்கிறோம்? கடவுள் எங்களுக்கு கொடுத்த வேலை, அந்த வேல்காரன் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை. நான் ஒரு வேலைக்காரன், வேல்காரனுக்கு வேலைக்காரன். அதுக்குள்ளே பவரையும் கடவுளே கொடுக்குறாரு, அதுக்குள்ளே ரிசோர்ஸஸையும் கடவுளே கொடுக்குறாரு. இவ்வளோ பேருக்கு சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா? அவங்கெல்லாம் வந்து இந்த 50 லட்சம் பேர் என்னென்னா, மேலே வந்து இலத்தலையை பார்த்துட்டு போயிட்டவன், புழு பூச்சியும் சின்ன மீனையும் பார்த்தவன். இன்னும் நான் எடுக்கவே இல்லை. என்கிட்ட இருக்கிற தங்கத்தையும் பெட்ரோலையும் முத்தையும் நான் எடுக்கவே இல்லை இது வரைக்கும். யார் என்கிட்ட கடைசி வரைக்கும் ஒட்டின்னுக்கிறானோ அவனுக்கு தான் அதெல்லாம் எடுப்பேன். அது வரைக்கும் நீ வா, அவனுக்கு புழு பூச்சி தான் பிடிக்குது, சின்ன மீன் தான் பிடிக்குது, நான் எடுத்தும் போயின்னு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இதுதான் ஆன்மீகத்தில் இருக்கிற மிகப்பெரிய இது. ஆன்மீகம் என்பது, ஒரு நிஜமான ஆன்மீகம் என்பது மக்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியவே இல்லை. அண்டு தே கெட் இன் டு டிஃப்ரெண்ட் கன்செப்ட்ஸ். ஒரு ஜாதகம், ஜோசியம், தகுடு, மோதிரம், பரிகாரம், ஒரு வேஷம், விஷயத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? பிகாஸ் தே டோன்ட் ஹவ் எனி தெர்மாமீட்டர் டு நோ விச் சாமி இஸ் ஹேவிங் வாட் பவர். அதனால் இப்படியே தான் எல்லோரும் ஏமாந்துக்கினே இருக்காங்க. ஆனால் இட் இஸ் நாட் தட் ஈஸி ஃபார் எ பர்சன் டு ஹோல்ட் ஆன் டு மீ. அதாவது என்கிட்ட நீ ஸ்டெடியாக இருக்கிறதுக்கு, ஹோல்ட் ஆன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. And I am a corporate God, not even a God man, I am God, corporate God, okay. ஸோ ஒரு கார்பரேட் கார்டுக்கு நிறைய டேலண்ட்டு தேவைப்படும். அது என்ன? டு கிரியேட் அன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கணும். பாரு, நீ உட்காந்த இடத்துலேயே உனக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க, சாக்லேட் கொடுக்குறாங்க, லட்டு கொடுக்குறாங்க, கோயில் பிரசாதம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் எச்ச பிளேட் வாங்குறாங்க, கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, பாடுறதுக்கு ஆள் வச்சுருக்கேன், பூஜை பண்ணுறதுக்கு ஆள் வச்சுருக்கேன். எல்லாமே தானாக தானே நடக்குது. எவ்ரி திங் ஸ்பான்டேனியஸாக நடக்குது இந்த இடத்துல. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு 1500 கோடிக்கு இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன்னு அவன் ஒரு மாரியாத்தா கோயிலில் கூழ் ஊற்றுறான்னு நோட்டீஸ் வச்சுன்னு 4 நாள் கேட்டணும் பிச்சைக்கார மாரி அலையிறான். நான் யார்கிட்டையும் எதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனும் பண்ணியிருக்கேன். இலச்சி கோயிலுங்களை கட்டி வச்சுருக்கேன். எல்லா சாமிக்கும் கோயில் கட்டியிருக்கேன். அதுபோக ஒரு சர்ச்சு, ஜெயின் கோயில், புத்தர் கோயில், மசூதி எல்லாத்தையும் வேறு கட்டிவிட்டேன் நான். 3 கோயிலில் யாகம் நடக்குது. இடம்லாம் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க இல்லையா? எல்லாம் சுத்தபத்தமாக வச்சுருக்காங்க.
அண்டு இதெல்லாம் மக்களுக்கு இன்னும் புரியல. அவங்களுக்கு வந்து ஒரு பாரிஸ் கார்னரில் இறங்குவான், அங்கே மரத்தடியில் ஒரு சாமி இருக்கும், அதை கும்பிடுவான். அப்படியே ஊரில் எத்தனை சாமிக்குதோ எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு இந்த பராக் பார்க்குறதுன்னுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆன்மீகம் ஓடிக்கிட்டு இருக்குது. தெய்வம் ஒன்றென்றது அது ஒன்று என்று கடவுள் இருக்கு நம்பு, கடவுள் ஒன்று நம்பு. ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், மைக்கு அதுதான், பல்பு அதுதான், ஃபேனு அதுதான், கிளாக்கு. எதுக்கு 100 இடத்துல இந்த நாய் வந்து என்ன பண்ணுவோம், தேங்காய் ஊட்டிக்கினே இருக்கும், சாப்பிடவே சாப்பிடாது. அந்த மாதிரி ஜனங்களுக்கு ஆன்மீகம் புரியாததுனால அவங்க இங்கேயா அங்கேயா அங்கேயா இங்கேயான்னு சொல்லிட்டு ஒரு தெளிவில்லாத நிலையில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நாம் போய் அவங்கள கை பிடிச்சின்னு போகாதே போகாதே என் கனவான்னு சொல்லி பிடிச்சின்னாக்க முடியும். நீ வந்தேன், நான் அவனுக்கு நல்ல சிற மரியாதை கொடுக்குறேன், நீ புரிஞ்சுக்கிட்டு ஹோல்ட் ஆன் பண்ணால் பண்ணு, இல்லைன்னா போய் நேரு, எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. நான் வந்து நான் வடார் காட்ட மாட்டோம், வந்த மாட்டை கட்ட மாட்டேன், போன மாட்டை தேட மாட்டேன். எங்கள் ஊர் பக்கம் இது பழமொழி இருக்குது, ஒரு மாடு வந்துச்சுன்னா அதை கட்டி போடுற பழக்கம் இல்லை, மாடு போதா பின்னால் போய் அதை பிடிச்சின்னு வர்ற பழக்கமும் இல்லை. அதனால் என்னுடைய ஆன்மீகம் வேறு. உங்களை மாதிரி நானும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஐ எம் ஆல்சோ ஒரு எல்லாத்தையும் தமாஷ் பார்த்துன்னு இருக்கேன் நான். எனக்கு இந்த ஆன்மீகத்தால் ஆக வேண்டிய வேலை ஒன்றுமே கிடையாது. அண்ட் ஐ வுட் கெயின் நத்திங், ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஒரு காலம் வருகிற போது புரியும், அந்த காலம் சீக்கிரமே வருது. தென் வி வில் டாக் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். அப்போது யார் எதுக்காக வராங்கன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். எங்கேயோ இந்த சகத்தில் அம்மா எங்கிட்ட வரணுன்னா பரமாச்சாரியாருடைய பிளெஸ்ஸிங் இருக்கணும், சத்யசாயோட பிளெஸ்ஸிங் இருக்கணும். அதனால தான் நம்மக்கிட்ட வராங்க. இல்லைன்னா நான் எங்கேயோ 55 மலைப்பேன் சீட்டில் உட்காந்துருந்தேன், அந்த மாதிரி எங்கேயோ கடலூர்லேருந்து வந்தவங்க எப்படி எங்கிட்ட வர முடியறது? சரி, வர முடிஞ்சாக்கா நான் இவ்வளோ எப்படி அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ண முடியறது? புரியாது, ஜனங்களுக்கு ஆன்மீகம் புரியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே வர்ற எல்லாரையும் எனக்கு தெரியும். இப்போ இந்த தம்பி இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா பெரிய எழுத்தாளர், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலையில் இருந்தார், நல்ல எழுத்தாளர். இந்த கல்யாணம் ஆகி இப்போ பாரு இவ்வளோ பெரிய பையன் கூட இருக்கிறான், கைத்து விட்றாடே. அப்போ எனக்கு எவ்வளோ வருஷமாக இவங்களை தெரியும், நீயே யோசனை பண்ணு. அவருக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு பையன் வந்து அவன் இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு போயின்னு இருக்கான். இது உங்களுக்கு புரியாது. இங்கே வர எல்லாரையும் எனக்கு தெரியும். நீ நினச்சின்னு இருப்ப இவ்வளோ பேரில் பாபா நம்மளை எங்கே ஞாபகம் வச்சுன்னு போகிறான்னு நினச்சின்னு எல்லாம் தெரியும். நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. கடவுள் அவ்வளோ கூட இல்லாமையே இந்த மாதிரி ஒரு பெரிய வேலையை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ஸோ எ டைம் மே கம் வென் பீப்புள் வில் ஸ்டில் பி வாண்டிங் டு கம் டு மீ. அது கூட அவங்க ஒரு பெரிய அளவுக்கு ஞானத்தை தேடியெல்லாம் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாக்கா அதுக்காக வருவாங்க, அவ்வளோதான். ஒரு வீடு கட்டணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லை, இந்த மாதிரி தான் வருவாங்க. ஞானத்தை தேடி வர்றதுக்கெல்லாம் ஆள் இல்லை. உண்மையாக எத்தனை பேர் மோட்சத்தை கேட்குறாங்க, எத்தனை பேர் ஞானத்தை கேட்குறாங்க இல்லையா? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 பாயிண்ட்டு தாங்குது. ஒன்று கல்யாணம் ஆகலை, இன்னொன்று கல்யாணம் ஆகிட்டு நிம்மதி இல்லை. இது 1A 1B. 2A 2B குழந்தைங்களால் நிம்மதியே இல்லை வாழ்க்கையில். 2B குழந்தையே இல்லை. 3 இன்னும் காரு வீடு எதுவும் நமக்கு அமையவே இல்லை. இது மாதிரி 5 காரணம்தான். ஒரு பையன் ஸ்கூலுக்கு லேட்டாக வரான்னு வையன், அவன் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் என்ன சொல்லுவான், எங்கள் யாரும் சேர்த்து போட்டாங்க சார், ஏதோ ஒன்று காரணம், ஒரு 5 காரணம் 10 காரணம் இருக்கும். ஒரு புத்திசாலி ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுவார், அவருடைய ரூமில் ஒரு பாட்டில் எழுதிடுவார், எங்கள் தாத்தா மண்டையை போட்டார், ஸ்கூட்டர் ரிப்பேர். அந்த பையன் வந்து 3ஆம் நம்பர் சார் 5 அப்படி சொல்லிட்டு பையனே வந்து எதுக்கு அவன் கஷ்டப்பட்டு மூளையை கத்திக்கு போய் சொல்லணும். அந்த மாதிரி ஆன்மீகத்தில் கூட ஜனங்களுக்கு பெரிய ப்ராப்ளமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ தான், ஒரு 1A 1B மாதிரி தான், சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் இருக்குது. இது தவிர மோட்சத்தெல்லாம் யார் கேட்குறாங்க, நீயே சொல்லு, யாரும் கேட்குறது. இது வரைக்கும் நான் ஆன்மீகத்தில் இருக்கேன், 37 வருஷமாக இருக்கேன். என்கிட்ட மோட்சத்தை கேட்டு ஒரு ஆள் கூட வரல. நீ நம்பினா நம்பு, நம்ம கிட்டி போ. பீப்புள் ஆஸ்க் ஒன்லி திஸ் வேர்ல்ட்லி திங்ஸ், தே ஆர் நாட் லுக்கிங் டு த ஸ்கை. அந்த காலத்து ட்ராமாலெல்லாம் ஆக்டர் என்ன பண்ணுவான்னாக்கா வானமும் பூமியும் ஊட்டுவான். இவங்க எங்கிட்ட வர்ற எல்லாருமே நீ பார்த்தியானாக்கா பூமியும் வானமும். ஆல் தட் தே வாண்ட் இஸ் தி எர்த் அண்ட் மோர் ஆஃப் தி ஸ்டூபிட் எர்த். ஏன்னா ஆனால் தே ஆர் திங்கிங் தட் தே ஆர் எய்மிங் அட் த ஸ்கை. ஸ்கை கிடைக்கிறது கஷ்டம் இல்லை. பாரதி சொல்கிறான், அட கண்ணில் தெரியுது வானம், என் கைக்கு வசப்பட மாட்டாதா அப்படின்னா. எந்த ஒரு பொருள், இந்த வாழைப்பழம் என் கண்ணுக்கு தெரியுதோ அப்போ கைக்கு வரும், இந்த பாட்டில் என் கண்ணுக்கு தெரியுதோ என் கைக்கு வரும். அப்போ வானம் வசப்படும்,
கண்ணுக்கு தெரியுது இல்லை, ஒரு நாள் வசப்படும். கண்ணில் தெரியுது வானம் என் கைக்கு வசப்பட மாட்டாதான். அதனால் ஐ வில் கம் டு கிவ் கிரேட்டர் திங்ஸ் டு த வேர்ல்ட், அண்ட் வெதர் பீப்புள் வாண்ட் டு பிலீவ் ஆர் நாட், ஐ ஆம் த நம்பர் ஒன். நம்பினா நம்பக்கிட்டு இப்போ நீ நம்பி எனக்கு என்ன வேணும்? இதை சொல்லி நான் உங்கள்கிட்ட நான் மார்க்கெட் பண்ணி உங்கள்கிட்ட வசூலாக பண்ண போகிறேன். ஸோ ஐ ஆம் த நம்பர் ஒன். நான் சொல்கிறது இல்லை, பெரிய பெரிய மகான்கள். திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார், எவ்வளோ பெரிய ஆள் அவர். அவர் சொன்னார், சிவசங்கரா இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர். ஓவர் இஸ் கைடிங் திஸ் பெகர் இஸ் கைடிங் சிவசங்கரா. மை ஃபாதர் அண்ணாமலை இஸ் ஹைலி ப்ளீஸ்ட் வித் இஸ் சர்வீஸ் பிகாஸ் இஸ் ஒர்க்கிங் 24/7 ஃபார் யூ ஃபாதர். கோடிசாமி 400 வருஷம் உயிரிழந்த மகான். அவர் சொன்னார், தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம், உலகம் பூரா போகட்டும், ஜனங்களுக்கு நல்லது செய்யட்டும். பங்களாதேஷில் ஒரு சாமியார் பூட்டோக்கெல்லாம் குருவாக இருந்து கைட் பண்ணவர். அவர் சொன்னார், சிவசங்கர் பாபா இது அல்லாஹ், அண்டு நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் இவர் காலில் தவம் செய்கின்றன. அவர் நினச்சாருன்னா ஒரு மண் குடிசையை மாட மாளிகையாக மாத்திர பவர் அவர் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னார். மாதிரி நான் போகாத நாடு இல்லை, ஆர்டிகா அண்டார்டிகா கூட போய்க்கிறேன். எல்லா நாட்டில் இருக்கிற எல்லா மகான்களையும் பார்த்துருக்கேன். எனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். சரி, இது என்னுடைய ட்ராவல், என்னுடைய அனுபவம் வச்சுக்கோ. உனக்கு அது புரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பண ஓலைங்களில் எழுதியிருப்பாங்க இல்லையா, யார் என்னன்ற மாதிரி உங்கள் தம்பி பிரச்சனை வச்சு தேடுவாங்க. அந்த மாதிரி என்னை பற்றி இவ்வளோ பெரிய புக்கு போட்டுக்கிறாங்க. நாடிகள் போற்றும் நாயகன்னு பேர். இவ்வளோ பெரிய புக்கு. எங்கெங்கெல்லாம் எங்கள் ஆளுங்க போய் என்னை பற்றி கேட்டாங்களோ எல்லாத்துலேயும் என்னென்ன வஞ்சின்ற மாதிரி. ஓகேவா? ஒரு விஸ்வாமித்திர நாடின்னு படி. கோயம்புத்தூரில் ஒரு ஆள் இருந்தார். இந்த ஆள் ராஜீவ்காந்தியை ஹியூமன் வெடிகுண்டில் கொல்லுவாங்கன்னு சொன்னான். அதே மாதிரி நடந்துச்சு. நடக்கிறதுக்கு முன்னே சொல்லிட்டான் அந்த ஆள். ஸோ எங்கிட்ட இருந்த ஒரு ஆள் என் இதை அனுப்பிச்சார், ஃபிங்கர் பிரிண்ட்டு. அதுக்கு அவர் சொன்னது இது: நீங்கள் பலருக்கு குருசாமியாய், பல பேருக்கு தொழில் நிபுணனாய், சில பேருக்கு குறி சொல்பவனாய், சில பேருக்கு ஆசானாய், சில பேருக்கு வைத்தியனாய், சில பேருக்கு பரோபகாரியாய் விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் கடவுள் அன்பின் வடிவமாய் குடிகொண்டிருக்கிறார். அன்பு என்பது உன் உடல் பூராவும் வியாபித்திருக்கும். சித்தியில் நீ மகா சித்தி பெற்றவன். ஈஸ்வரனே உன் பக்கலில் நின்று அருள் பாலிக்கும் நிலையில் உள்ளார். மனித உடலில் மனிதனைப் போல் இருக்கும் நீ புனிதன். வானுலகத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் கூட்டுக்குள் புகும் சக்தியை பெறுவாய். நத்தை கூட்டுக்குள் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படி சித்த புருஷராகிய தாங்கள் யாரும் அறியாத வண்ணம் அடங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பூரண பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் உம்மிடம் குடிகொண்டிருக்கிறார். ஒரு விளக்கை வைத்து மறு விளக்கை ஏற்றுவதால் ஏற்றிய விளக்குக்கு குறை வருவதில்லை. அதுபோல பூரண பிரம்மமான நீங்கள் இருப்பதால் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவையால் மகிழ்ந்த சர்வேஸ்வரன் கருணையோடு, மகனே, நீ ஸ்தூல சரீரம் எடுத்து எங்கள் அம்சம் கொண்ட சுவாமி ஐயப்பனாக கலியுகத்தில் விளங்குவாய். உன்னிடம் நம்பிக்கை கொண்டு பட்டம், பதவி, பணம், புகழ் போன்று எதை அடைய வேண்டும் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு சித்திக்க அருள் பாலிப்பாய். பெண்ணை கொண்டோ பொருளை கொண்டோ வேறு எந்த கவர்ச்சி பொருளை கொண்டோ உன்னை வசியம் செய்ய முடியாது. நீ மகாபூரணன். அப்பனே, உன் சித்தி ஊரறியும் காலம் வந்துவிட்டது. கடவுளை நீ விழியாரக் காணும் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். தற்போது உன்னை பார்ப்பவர் உன்னை சாதாரண மனிதன் என்று எண்ணுவான். ஆனால் மகனே, நீ முற்பிறவியில் செய்த பூஜா பலன்களால் இப்பிறவியில் உனக்கு ஈஸ்வர தியானமோ உபாசனையோ பூஜையோ தேவையில்லை. உன் மனது எதை நினைக்கிறதோ அது அப்படியே நடக்கும். மகனே, உனக்கு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசம் இல்லை. ஜாதி பாகுபாடு இல்லை. கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையைப் போல் நீ நேர்நோக்கு பார்வை பெற்றவன். தர்மம் பிசகுவது உனக்கு சற்றும் பிடிக்காத விஷயம். பிறர் பொருளுக்கு சிறிதும் ஆசைப்பட மாட்டாய். பிறருக்கு நன்மை செய்ய உலகில் அவதரித்தவன். திரிகால ஞானியான உனக்கு இப்பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றது அல்ல. நீ மனித உள்ளங்களை அறியும் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஞான சக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள்.
ஆசிரமம் போல் வேஷமோ சந்நியாச கோலமோ உனக்கு தேவையில்லை. நீ சொன்னால் நவகிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். நீ ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். ஏவல் பில்லிகளில் துயர்படுவர் துயரினை நீ துடைப்பாய். உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்தில் இருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னை குரு என மக்கள் கூறுவார். நீ குருவல்ல, இறை இறை இறை. ஸோ எல்லாத்துலேயும் இதுதான் வருமா? அதுக்கப்புறம் என் உடம்புல இருந்து எல்லா கடவுளையும் நான் காட்டிட்டேன்னா உலக வரலாற்றில் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் காடையும் இந்த மாதிரி என் உடம்புலேருந்து உங்கள் கேமராவில் காட்டினது நான் தான். அது வேர்ல்ட் ரெக்கார்ட். ஈவன் இன் MIT பாஸ்டன் they did research on this. ஒரு 3 சயின்டிஸ்ட்டுங்க உட்காந்து என்னை ஃபோட்டோ எடுத்துனே போனானுங்க. 152 ஃபார்ம்ஸ் நான் காட்டினேன் என்னுடைய உடம்புல இருந்து. அவங்க டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இவர் எப்படி பண்ணுறாருன்னு தெரில, ஆனால் நிஜம்தான் பண்ணார் அப்படின்னு எல்லாமே எங்கள் போட்டுக்குது பாரு. இது ஒரு பாயிண்ட். அதுக்கடுத்து என்னுடைய கை. என் கையில் இந்த இடத்துல வேலோட முருகன் நிற்பார். வேலு மயில் இருக்கும், சங்கு சக்கரம் இருக்கும், 10 அவதாரத்துக்குள்ள ரேகையும் இந்த ஒரு கையில் இருக்கும். இந்த ஒரே கை. பைபிள் இயேசுநாதர் சொல்வார், இவன் என்னுடைய ஒரே பெயரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும் படிக்கு நான் இவன் கையை முத்திரித்து அனுப்புகிறேன் அப்படின்னாரு. இதான் முத்திரை, த அத்தாரிட்டி ஆஃப் காட் தட் ஐ ஆம் இஸ் சன். இந்த பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றதில்லைன்னா உங்கள் அமெரிக்கன் பிரசிடென்ட்டு உங்கள் நரேந்திர மோடி யாருமே ஈக்குவல் கிடையாதுன்னு அர்த்தம். இதான் அர்த்தம். பூவுலகில் எந்த பதவியும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று என்ன, யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலைவை தந்ததுனால நிறைய தெரியும். எனக்கு படிச்சிருக்கேன், ஒரேஷியஸ் ரீடர்னு வாங்க. அது மாதிரி உலகம் பூரா சுற்றியிருக்கேன். ஆர்டிக் அண்டார்டிகா கூட போனேன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கியிருக்கேன். இத்தனை லட்சம் பேரை பார்த்துருக்குறேன். எத்தனை பேருடைய வாழ்க்கை அனுபவங்கள் என்னுடையதாக மாறி இருக்கும். நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னா உன் அனுபவம் எனக்கு வந்துச்சு இல்லை. இப்படியெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி உட்காந்துருக்கோம். மக்களுக்கு புரிகிற காலம் வருது. இட்ஸ் நாட் வெரி ஃபார். பட் ஹூ கேர்ஸ்? எனக்கு என்ன ஆகணும் இல்லையா? இட்ஸ் காட்ஸ் ஒர்க் அண்ட் ஐ பீன் டூயிங். என் கடன் பணி செய்து கிடப்பதே உன் கடன் அடியனையும் தாங்குதல். அந்த மாதிரி என் வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு இதனால் ஆக வேண்டிய வேலை ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் மக்களுக்கு புரியணும். புரியிட்ட போது பார்த்துக்கலாம். பட் ஐ எம் வெரி ஹாப்பி த வே ஐ எம். இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் உட்காந்து இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன ஆன்மீகத்தை பற்றி தெரியுன்ற இல்லையா? ஐ எம் தி ஒன்லி ஆன்மீகவாதி ஹூ இஸ் நோன் டு தம் இல்லையா? குட்டி குட்டி பசங்க ஓடுறாங்களா, வேலை செய்கிறாங்களா, அவங்க கண்ணு மூஞ்செல்லாம் பாரு அப்படியே லவ் கொட்டும் அதில். இந்த ஒரு அனுசரணை, இந்த ஒரு கமிட்மெண்ட்டு பெரியவங்களுக்கு வர்றதில்லை. பெரியவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஞான சம்பந்தர் சொல்கிறார், எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம். ரிசர்ச் பண்ணி வேஸ்ட் பண்ணதுற டைமை மிக்கும் பறந்துள்ள ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம். ஜோதி மாதிரி ஒரு ஞானின்றவன் ஜோதி மாதிரி கிளறி பார்த்து டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாத. எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி மகான்களுடைய பிரபாவம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் டைம் மே கம், பட் ஐ ஹவ் நத்திங் டு கெயின், நத்திங் டு லூஸ். இன்ஃபேக்ட் ஐ எம் டூயிங் ஆல் மை ஒர்க் டோட்டலி நான் அட்டாச்ட். I am not attached to my work. If the work God has given me, that power is available, He gave me that, so I am doing it as a thanksgiving. இவ்வளோ பெரிய உலகத்தில் 800 கோடி ஜனங்களில் இவ்வளோ பவர் இப்போ படித்தாங்க இல்லையா? அவ்வளோ பவர் உண்மையாகவே என்கிட்ட இருக்குது. இவ்வளோ ஒருத்தனை நம்பி கொடுத்துருக்காருன்னா வாட் இஸ் ராங் இஃப் ஐ எம் கிரேட்ஃபுல் டு காட் அண்ட் ஐ வாண்ட் டு வாஷ் ஆஃப் மை கிராட்டிடியூட் பை சர்விங் ஹிம். தட்ஸ் ஆல். எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. சரி, இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்குனே, இதில் நான் ட்ரஸ்டியா? இல்லை, எதுலேயும் என் கையெழுத்தே கிடையாது. என்னை நம்பி வந்தவங்ககிட்ட நீங்களே எல்லாம் கணக்கு பார்த்துக்கோங்க, நீங்களே எழுதிக்கோன்ட்டு. ஐ எம் நாட் எ ட்ரஸ்டி. ஐ டோன்ட் ஹவ் எனி மணி. ஐ டோன்ட் ஈவன் டச் மணி. ஐ டோன்ட் டச் மணி. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இது ஹையஸ்ட் லெவல். அடுத்த கேள்விக்கோ. Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். பாபாஜி, ஒரு மனிதன் கோபத்தை ஆள்வது எப்படி? பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, ஆழ்ந்த தியானம், யோகா பயிற்சி, தூய்மையான இடம், நல்ல காற்று சூழல், மகான்களின் தரிசனம், ராமராஜ்யம் போன்ற இடம், சாத்வீக உணவு, நல்ல நீராடுதல், இவை எல்லாம் இருந்தால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியுமா? சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி இனம்
என்னும் ஏமப்புனையை சுடும். சினம்ன்றது என்ன? கோவம். அது யார் கூட சேர்ந்துச்சோ அவன் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்தையும் அழிச்சிடுவான். சேர்ந்தாரை கொல்லி. யார் கூட சேர்ந்தோ அவங்கள அது இப்போ ஒரு வழி பண்ணாமல் விடவே விடாதான். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இன்னான்கும் இழுக்காய் என்றது அறம். முதல்ல வர்றது பொறாமை. அந்த அழுக்காறிலிருந்து வர்றது ஆசை. அந்த ஆசை நிறைவேறாத போது வர்றது கோவம். அந்த கோவத்தில் வர்றது பேட்ஸ். இன்னா சொல் இன்னான்கும் இழுக்கா. தர்மம்ன்றது இதிலிருந்து தப்பிக்கிறதுங்கிற மாதிரி. இப்போ கோபம் வரும், அதில் உனக்கு சந்தேகமே தேவையில்லை. யாராக இருந்தாலும் கோபம் வரும். அதை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வழிகள் சொல்லி தரலாம். கோபம் வராதுன்னெல்லாம் ஒன்றும் கேரண்டி இல்லை. அதனால் நம்பர் 1 யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ். யார் இந்த உப்பு காரம் இதெல்லாம் நிறைய சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக வரும். அதனால் அதெல்லாம் கம்மி பண்ண. உனக்கு கோபம் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சால் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடு. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா அந்த நேரத்தில் வாயை விடாத. அந்த இடத்த விட்டு போயிடு. நான் வரேன் 5 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயின்னு பேசினா அங்கே இருந்தால் தானே இன்னும் ஏதாவது வாய் விட்டுட்டு நம்ம மாட்டிக்க போகிறோம். அதனால் அங்கேருந்து போயிடு. மூணாவது, உங்கள் வீட்டில் பேசாமல் ஒரு பாக்ஸிங் வாங்கி வச்சிரு. டெய்லி காலையில் 10 நிமிஷம் குத்தினே அதை. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆங்கர் இருக்கு இல்லையா, அது அந்த அவுட்லெட் கிடைக்கும். அதில் உனக்கு ஒரு அவுட்லெட் கிடைக்கும். நாலாவது, உனக்கு என்னை திட்டணும்னு வச்சுக்கோ. என்னை திட்டி ஒரு 10 பக்கம் எழுது முதல்ல. அதுக்கப்புறம் அதை கீச்சு போடு. இது அடுத்த அவுட்லெட். யூஆர் கிவிங் எ வென் டு யுவர் என்ன ஃபீலிங்ஸ். இப்படி எவ்வளவோ ஷார்ட் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. கோபம் வரும், அதில் உனக்கு டவுட்டே வேணாம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது. இதெல்லாம் பண்ணலாம். அதில் மெயின் இதெல்லாம். ஓகேவா? Question from கோவிந்தன் சார். நூலகம் ஒன்றில் ஒரு புத்தகத்தின் 9 தொகுதிகளை படித்து முடித்துவிட்டு 10வது தொகுதியை சுவாமி விவேகானந்தர் படித்து கொண்டிருந்த போது அங்கு வந்த அவரது அடியவர், இத்தனை தொகுதிகளையும் மெமரைஸ் செய்வது எவ்வாறு சாத்தியம் என்று கேட்டதற்கு, அது சாத்தியம்தான், அதற்கு தேவை கான்சன்ட்ரேஷன் என்று பதில் கூறியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட சாத்தியமா? அந்த ஆற்றலை அவன் எவ்வாறு பெற முடியும்? ஒரு சூரியன் இருக்கார், அவர்கிட்ட நீ ஒரு பேப்பரை பிடிக்கிற, எரியுமா? எரியாது. ஒரு லென்ஸ் வைக்கணும். அந்த சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் அந்த லென்ஸ் வழியாக இங்கே ஒரு ஓட்டை விழுவோம், கற்பாக போடும். அதை சுற்றி முடிஞ்சால் பேப்பர் கொஞ்சம் பற்றி எரியும். அந்த மாதிரி இந்த மன ஒடுக்கம் இருக்கு இல்லையா, அதுதான். சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேங்கிறார் தாய்மானவர். மனசை அடக்கிற வித்தியை கற்றுக்கணும். அப்போது மனதுக்கண் மாசு இளன் ஆதல் எல்லாத்த விட பெருசு, அனைத்து அரண் ஆகலை நேரவிற. மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். எப்படி? மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மூச்சு பயிற்சி யோகாலாம் செய்யவே தேவையில்லை. மனசை சுத்தமாக்கிக்கணும். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மார்க்கங்கள் செம்மையாகும். அது மாதிரி மனசில் சுத்தமாக இருக்காது. அப்போ உடம்பு சுத்தமாகணும்னா என்ன பண்ணுவேன்? லைபாய் டெட்டால் எல்லாம் போட்டு குளிப்பேன். புறந்தூய்மை நீரால் அமையும். இருக்கிற வாட்டர் அண்ட் சோப்பு. அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். வாய்மைன்னா என்ன? எதை நினைக்கிறியோ அதை பேசுறது, என்ன பேசுறியோ அதே மாதிரி நீ நடந்து காட்டுறது. உலகம் ஒன்று தப்பாக நினைக்கலாம், ஆனால் உன்னை பொறுத்த மாத்திரம் மனம் மொழி மெய் வாச்சா மகோச்சரம்ன்றாங்க. இதை வாச்சா என்ன சொல்கிறது இல்லை, அந்த மாதிரி மனம் மொழி மெய்களால் சிங்கர்னைஸ் ஆகுறது. எதை நினைக்கிறோமோ அதை பேசணும், அதே மாதிரி வாழ்க்கையில் நடக்கிற வித்தியை கற்றுக்கணும். அப்போது இதெல்லாம் நாளடைவில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். உடனே எல்லாம் வந்துடும் யார் சொன்னாலும் நீ நம்பாது. இப்போ எவ்வளவோ மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் எல்லோரும் கற்றுக் கொடுக்குறாங்க. நான் பார்த்து ஜாலியாக உங்களை உட்கார வச்சுருக்கேன். இல்லை காமாக தானே இருக்கீங்க. உங்கள்கிட்ட கேட்டுக்கு வெளியே நீங்கள் வந்தபோது இந்த இரிட்டேஷனுக்கும் இப்போ இருக்கிற இந்த டிரான்ஸ்குவலிட்டிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உனக்கே தெரியுதா? இல்லையா? ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. இது எப்படி நடக்குது? ஒன்று இந்த ஆம்பியன்ஸ், இங்கே இருக்கிற எனர்ஜி. ரெண்டாவது இந்த காலனி பூரா நான் ஆயிரக்கணக்கான மரங்களில் நட்டிருக்கேன். மூக்கிலேருந்து போகிற கார்பன் டை ஆக்சைடை விட 100 மடங்கு 1000 மடங்கு ஆக்சிஜன் மூக்குக்குள்ளே பிராணசக்தியாக வந்துக்கிட்டே இருக்குது.
மூணாவது நான் பேசுகிற போது என்னுடைய சவுண்டில் வரக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்குது. மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின் ஆற்றல் அப்படின்னும். ஒரு வார்த்தையே சாதாரணமாக சொன்னால் கூட மந்திரம் மாதிரி இருக்கணும். மந்திரம் என்பது நெறிமொழி மாந்தர் கிடைத்த பெருமை. யார் நிறைவு அடைஞ்சிட்டாங்களோ அவங்கவுங்க காதில் கேட்குற மாதிரி டேன்னா கூட அது ஒரு மந்திரம் தான். அந்த அளவுக்கு சில நிகழ்வுகள் இருக்குது. நான் எந்த டெக்னிக்கும் கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நிறைய இருக்குது மெடிடேஷனில் 1000 டெக்னிக் இருக்குது. மகேஷ் யோகி இன்ஸ்டிடியூட் இருக்குது. அங்கே போனீங்கன்னாக்கா ஒரு கர்ச்சீஃபு ஒரு ரோஜாப்பூ கொண்டு போய் அவங்க குரு படத்துக்கிட்ட வைக்க சொல்லிட்டு நீ பிஸ்னஸ் மேனா ஸ்டூடெண்ட்டாக என்னான்ட்டு சொல்லி நீ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி கொடுப்பாங்க. என் வாயில் நான் மந்திரம் சொல்லக்கூடாது, அதனால் பேனான்னு சொல்லி கொடுக்குறேன்னு வை. அவங்க என்ன சொல்லுவாங்க, டெய்லி 20 நிமிஷம் காத்தால் உட்காரு, சாயந்தரம் உட்காரு, பேனான்னு சொல்லிக்கினே இரு அப்படின்னு. ஸோ ஆரம்ப காலத்தில் ஒரு 20 நிமிஷத்தில் 2 நிமிஷம் பேனா வரும். மீதி நேரம் ரோட்டில் போகிற காய்கறி சத்தம், வீட்டில் டிவி பார்க்குறாங்க, எல்லா சத்தம் வந்துக்கினே இருக்கும். இப்போ 2வது ஸ்டெப்புக்கு போகும்போது அந்த பேனா சொல்கிறது இம்ப்ரூவ் ஆகும். 3வது பேனா வரும். 4வது பேனாவும் இல்லை, காய்கறி சத்தமும் இல்லை, அப்படியே ஒரு குழந்தை தொட்டிலில் தூங்கி வழிஞ்ச மாதிரி ஒரு அனுபவம் வரும். அதுக்கு கொண்டு போகிறது தான் இந்த 20 நிமிஷம் பயிற்சி தேவை. நீ என்ன நினைப்ப, இன்றைக்கே எனக்கு இந்த நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காத்தால் வயிற்று தொட்டு பார்த்து கர்ப்பமான்ற மாதிரி இது குழந்தைய பேக்கிறதுக்கு 10 மாதம் கஷ்டப்படுறதில்ல, அந்த மாதிரி 10 மாதம் இந்த பயிற்சி ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் டே ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்படி பல டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இவர் இருந்தார் பரஞ்சோதி முனிவர். அவங்க டெக்னிக் என்ன, அவங்களுடைய வெற்றி பிறையில் டச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிளாங்காக உட்காருங்க, கம் வாட்மே, எந்த எண்ணங்கள் உனக்கு வந்தாலையும் வந்துக்கிட்டு போட்டோம் அப்படின்றது. சரி, இதெல்லாம் ஆன்மீகம்னு சொல்கிறியா? அப்போது சயின்ஸில் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒரு ரூம்குள்ளே போகணும், அந்த ரூமில் என்னெல்லாம் இருக்குதுன்ட்டு நல்லா பார்த்துட்டு கண்ணை மூடின்னுட்டு இன்னொரு ரூமில் போய் உட்காந்துட்டு எழுதணும். வால் கிளாக்கு, காலிங் பெல்லு, டெலிஃபோனு, இந்த மாதிரி எழுதணும். ஒரு ரூம்குள்ளே நீ என்னெல்லாம் பார்த்தியோ, அங்கே 100 பொருள் இருக்குன்னா நீ எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்குறத வச்சு உன் மைண்ட் இம்ப்ரூவ் ஆகினுக்குதுன்னு அர்த்தம். இது இன்னொன்று இன்வென்ட்ரின்னு வாங்க. இல்லை பேசாமல் கீழே ஒரு பொருளில் வச்சிடணும், ஒரு 20 பொருள் வச்சிடணும், இல்லை 10 பொருள் வை. முதல்ல ஒரு பேனா, ஒரு நோட் புக்கு, ஒரு புக்கு, ஏதோ ஒரு 10. அந்த 10 பார்த்துட்டு எது, அப்புறம் 15 பண்ணு, 20 பண்ணு, இப்படி ஸ்லோவாக ட்ரைனிங் பண்ணி ஒன்று கொண்டு வரலாம். இப்படி எவ்வளோ விஷயங்கள் இந்த மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கும். இது எல்லாத்த விட முக்கியம் உன்னுடைய மைண்டு தான். எல்லாத்த விட மைண்டில் உன்கிட்ட பவர் இருந்தால் எதுவுமே உனக்கு மறக்காது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படின்னுவாங்க. உலகத்தில் 2 விஷயம் ரொம்ப நல்லது. அது என்ன, ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ். நீ கருப்பாவோ சிவப்பாவோ எப்படி வேணால் இருந்து தொலை, ஆனால் ஃபோட்டோவில் நல்லா வரணும் நீ. அதுதான் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ்ன்றது. இன்னொன்று ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. ஒரு விஷயம் இருந்தால் 20 வருஷம் கேட்டாலும் உனக்கு சொல்ல தெரியணும். அதாவது என்ன ஞாபகத்தில் வச்சுருக்கியோ எப்போ கேட்டாலும் உனக்கு சொல்ல தெரியணும். இது எல்லாருக்கும் வந்துடுமா? நேற்று படித்ததே மறந்து போச்சு, 3 நாளைக்கு முன்னால் சாப்பிட்ட முருங்கைக்காய் சாம்பாரே மறந்து போகுது. அப்போ எப்பயோ 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னால் படித்ததெல்லாம் இப்போது ஞாபகம் வச்சுன்னு சொல்ல முடியுமா? அது ஒவ்வொருத்தருக்கும் ஐக்யூன்னு ஒன்று இருக்குது. சில பேருக்கு ஜாஸ்தி இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். இந்த உலகத்திலே இது வரைக்கும் அவங்களுடைய ஐக்யூவில் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜை தான் ஈவன் ஐசக் நியூட்டன் கூட பிடிச்சிருக்கான். மற்றவங்களால் அந்த அளவுக்கு அந்த ஐக்யூ லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியறதில்ல. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. கடவுளுடைய கிஃப்ட் ஒன்று. இதான் நான் சொல்கிறேன், திருவுடையாருங்கிற வார்த்தையை சொல்கிறேன் இல்லையா, அது மறக்கவே மறக்காது, எப்பயுமே மறக்காது. பட் ஒரு ப்ராக்டிஸ் தேவைப்படும், ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் தேவைப்படும். நான் ஹைஸ்கூலில் படிச்சிருந்தேன் கோயம்புத்தூரில், பெரியநாயக்கம்பாளையத்தில் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயாவில் படித்தேன். எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், அவர் பேர் கோபால்தாஸ். அவர் ஒவ்வொரு பையனுக்கும் இங்கிலீஷில் ஒவ்வொரு ஆர்டிக்கல் எழுதி கொடுப்பார், அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி. இதை படித்து, ஏன்னா தமிழ் மீடியம் நாங்கள்லாம் படித்தது, அவினாசிலிங்கம் செட்டியார்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், நான் தமிழ் மீடியம் தான் வைப்பேன், இங்கிலீஷ் மீடியம் வைக்க மாட்டேன்றார். நான் ஓரளவுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் மேனேஜ் பண்ணிடுறேன், உலகம் பூரா போனாலையும். அது எங்கேருந்து வந்துச்சு, அந்த வாத்தியார் தான் காரணம். அவர் என்ன பண்ணுவார், நீ நான் எழுதி கொடுக்குறது அப்படியே டப்பா தட்டு அப்படின்வார். சாதாரண ஸ்கூல் லெசன் தான், அவர் எழுதி கொடுக்குறது அப்படியே டப்பா தட்டுவேன். In those days when the concept of democracy was quite unknown to the people of any continents and lands, Genoa was ruled by the People's Party, a mass movement under the dynamic leadership of Uberto, a devoted and dedicated man. ஒருவரி இப்படி 10ஆம் கிளாஸில் 14 வயசில் டப்பா தட்டியிருக்கோம். அதனால் இதெல்லாம் வரும். இதெல்லாம்
ட்ரைனிங்லேயும் வரும், ஒரு இயற்கையாக ஒரு இதுலேயும் வர்றது. அது மாதிரி ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் திஸ். நான் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன். அப்போ பிளானிங் ஃபோரம்னு ஒன்று இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அப்போ பெல்லியப்பான்னு ஒரு கலெக்டர் இருந்தார். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதனால் அண்ணாதுரை வந்தபோது, அப்போ தான் அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் ஆகியிருந்தார். நீ அவருக்கு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு, இது நன்றி உரை கொடுன்னு என்னை கூப்பிட்டாரு. அப்போது அவருக்கு நன்றி உரை கொடுக்குற அளவுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்போசர் அந்த கலெக்டராக இருந்தவர் கொடுத்தாரு. அப்போ நம்ம எழுதுகிறோம், என் நெஞ்சு திறப்பா நிற்கான்கோரே என்று பாடினான் புறநானூற்று புலவன். அண்ணா, இந்த வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற நாங்கள் சொல்கிறோம், எங்கள் நெஞ்சை திறப்பவர்கள் நிற்காண்பார்கள் என்று. உங்களுடைய வித்தக பேச்சு திறமையில் நாங்கள் இதுகாரும் சித்திரப்பாவைகள் போல் வீற்றிருந்தோம். உங்கள் வாயூறி வருகின்ற தேனூறு சொல்லுக்கு இதுகாலும் செவியூறி சிந்தையும் தாமூறி அமர்ந்திருந்தோம்ட்டு திருப்பி தான் பேசுவேன். என்ன அப்போ என்ன 15 வயசு 16 வயசுலாம் வந்திருக்கோம். அண்டு நிறைய கவிதை எழுதுறது, மேக்சின். இன்னைக்கு கூட நான் எடிட்டராக இந்த மேக்சின் நம்ம லைப்ரரியில் இருக்கும், நீ போய் பாரு, முரசுன்னு சொல்லிட்டு. அதில் விஞ்ஞானம், விண்வெளி வீரர்களை பற்றி ஒரு கட்டுரை இருக்கும், ஒரு நாடகம் ஒன்று இருக்கும், இப்படி வரிசையாக இருக்கும். லாஸ்ட் பேஜுன்னு ஒன்று இருக்கும், கடைசி பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இப்படி ரொம்ப வித்தியாசமாக அந்த காலத்துலேயே 16 வயசுலேயே நிறைய சாதித்தோம். அண்டு வித்தியாசமாக இருக்கும், நாங்கள் செய்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஆள், நான் ஏன் பொம்பளையாக பிறக்கிறேன்ற மாதிரி ஒரு கவிதை. பிறந்தது தான் பிறந்தேன், நான் பெண்ணாக பிறந்தேனா, தீந்தேனை சிந்துகின்ற தென்னாட்டு பூக்களை என் கூந்தலிலே சிறை வைத்து குதூகலம்தான் அடைந்தேனா, பிறந்தது தான் பிறந்தேன், நான் பெண்ணாக பிறந்தேனா, 25 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து நான் பிறந்தது தான் பிறந்தேன், பெண்ணாக பிறந்தேனா. இதுமாரி இருக்குது. இது எல்லாம் விதவிதமாக இருக்கும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு. கோயம்புத்தூரில் 152 ஸ்கூல் இருக்கும். அங்கெல்லாம் வந்து பேச்சு போட்டின்னா என்னென்னா, முதல்ல தலைப்பு கொடுக்க மாட்டாங்க. எல்லோரையும் ஒரு ரூமில் உட்கார வச்சு போர்டில் எழுதிட்டு எல்லோரையும் வெளியே போண்டுவாங்க. ஒவ்வொரு பையனை கூட்டியானா இன்னொருத்தர் சொல்கிறது இன்ஸ்பைர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 வருஷம் நான் தான் கோயம்புத்தூரில் 152 ஸ்கூல்லையும் ஃபஸ்ட்டு வந்தேன். நிஜலிங்கப்பான்னு அந்த ஆள் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவர்கிட்ட வெள்ளி கப்பெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் வரும். அதே மாதிரி ட்ராமாலாம் நடிப்போம். எங்கள் ஸ்கூலில் ஒரு காலத்தில் வாத்தியாருங்கெல்லாம் பெரிய பெரிய வேஷம் போட்டு இந்த சாம்ராட்ட அசோகன் ட்ராமாலே எனக்கு கிழி வேஷம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா வாத்தியாருங்க அசோகன், சேனாதிபதி இதெல்லாம் போனோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நமக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வராதானே, அப்படியே ரப்ப தட்டிடுவேன். நானே வாய்ஸ் மாற்றி பேசுவேன். என்ன சொன்னான் கலிங்க நாட்டான், நந்த வம்சத்தை பூண்டோடு துவம்சம் செய்த அந்தனகுல சிரேஷ்டனாம், அவனை எங்கும் தேடி அலைந்தாலும் காண முடியாத அரும்பெரும் பண்டிதனாம், சாணக்கியரின் ராஜதந்திர மூளையிலே ஊறி வளர்ந்த இந்த அசோகனுக்கு அடிபணிய மறுத்தான். பேதமை பேதமை இப்படி வரும். நீ அடுத்த கேள்விவா. கடவுள் என்னை ஒரு வேலைக்கு வைக்கிறான்னா அவன் என்ன பைத்தியக்காரனா, எல்லாம் பண்ணி தான் வச்சுக்கிறான்பா. எஸ் மிஸ்டர், நோ ஒன் நோஸ். இவருடைய கொஸ்டின் என்னென்னா, வாட் கிரியேட்டட் காட்? அக்கார்டிங் டு சயின்ஸ் தே டாக் அபவுட் எ பிக் பேங் தியரி. அதே ஜீசஸ் வந்து பைபிளில் முதல்ல சொல்கிற போது, முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனாகவே இருந்தது, அது ஆண்டவனோடு இருந்தது அப்படின்வார். ஸோ வாட் இஸ் தட் வார்த்தை? ஓம். இந்த உலகத்தில் முதலில் தோன்றிய வார்த்தை ஓம் தான் கடவுள். அதை நீ பிள்ளையாருன்னு சொல்லிக்கோ, யார் வேணால் சொல்லிக்கோ, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ முதலில் வார்த்தை இருந்தது. ஃபர்ஸ்ட் தேர் வாஸ் எ வேர்ட். சயின்ஸ் அக்ரிஸ் ஆன் தட் பிக் பேங். ஸோ சயின்டிஸ்ட் கிரியேட்டட் எ டனல் and they wanted to recreate Big Bang. But before they could do the experiment, and the tunnel got blasted. So until now, no one has found any answer for that. So Yuri Gagarin and Armstrong Smith, இவங்கெல்லாம் ஸ்பேஸுக்கு போனாங்க. அவங்க போயிட்டு வந்த உடனே அவங்கள கேட்டாங்க, அவங்களுக்கு அங்கே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு.
அவங்க சொன்னாங்க, நாங்கள் உயிரை கட்சி பிடிச்சின்னு சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி உட்காந்துருந்தோம். அவளும் பாவம் கூட்டின்னு வர போகிறாங்களோ இல்லையேன்னு தெரியாத 9 மாதமும் உட்காந்துன்னு இருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு எந்த ஞாபகமும் இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க இதுக்கு போனாங்க இல்லையா, பனிமலையெல்லாம் ஏறி என்ன நார்க்கே எல்லாம் போனாங்க அங்கே மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு. அவங்கள கேட்டாங்க, நீங்கள் போனீங்களே அங்கே வந்து கோல்டெல்லாம் பார்த்தீங்களா, பனி மனிதர்கள் எல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. இவங்க சொன்னாங்க, நாங்கள் எப்படா இறங்கலான்னு இருந்தோம், அங்கே போய் இதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு அமானுஷமான பயம் இருந்தது அப்படின்னாங்க. நான் கூட கைலாஸ்கெல்லாம் போயிருக்கேன், மலை உச்சிக்கே போய்க்கிறேன். எல்லோரும் கைலாச தூரத்தில் சுற்றிட்டு வருவாங்க. நான் ஒரு தடவை என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னர் பறிக்குமாண்ணா, இது வெளி பறிக்கிறோமா, நான் வந்து இங்கே சுற்றினேன். அப்போ நம்ம வெயிட்டுக்கு அந்த ஹைஸ்கூலில் நம்ம உடம்பு போதா ஷூலாம் கண்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. தப்பிச்ச போகிறன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இனிமேல் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதே கிடையாது. இப்போ கூட நிறைய பேர் சைனாவிலேருந்து அங்கேருந்தெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. தேசே ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்குது, ஏரோப்ளேன் இழுக்குது கீழே, அதனால் நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறோம், யாரும் ஆராய்ச்சி பண்ணுறதில்லை அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. ரெண்டாவது, தப்பிச்சு யாராவது அங்கே போனாங்கன்னா இந்த ஏஜிங்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஒரு 10 வயசு பையன் திடீர்னு ஒரு வாரத்துக்குள்ளே 80 வயசு மாதிரி ஆகி போயிடுறான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ யூடியூப்பில் போய் பாருங்கள், இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ அவங்கெல்லாம் ஒம்பளு தான் மாட்டின்னு இருக்காங்க. தெர் ஆர் ஸோ மெனி டிவைன் சீக்ரெட்ஸ், பட் they cannot be disclosed according to God's rules. இல்லைன்னா people will unnecessarily go and trouble the people who are settled there into total concentration and meditation. திருவண்ணாமலையில் ஒரு கல்லால மரம் இருக்குது, அதுக்குள்ளே சாமி உட்காந்துருக்காரு, அவரை சுற்றி எல்லா முனிவர்களும் உட்காந்துருக்காங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ரமணர் அதை தேடி போனார். போகிற போது ஒரு குளவியில் ராட்சச வண்டுங்க அதெல்லாம் கொட்டி உடம்பெல்லாம் முள் ஆகிப்போச்சு. நம்ம உத்தரவு இல்லைன்னு இறங்கி வந்துட்டார். அவருடைய சிஷ்யங்க 2 பேர் இருந்தாங்க, அண்ணாமலை குஞ்சுசாமின்னு மலையாளத்துக்காரர். அவங்ககிட்ட சொன்ன உடனே அவங்க ரொம்ப அறிவாளின்னு நினச்சின்னு புளிசாதம் கட்டிக்கின்னு அந்த இடத்துக்கு போனாங்க 7 சொன்னக்கிட்ட. போன உடனே ஒரு ஆள் நாய் மாதிரி கை வச்சுன்னு லுல்லுன்னு ஆரம்பித்தான். ஒரு ஆள் கண்ணு தெரியலையே, ரமணா காப்பாற்றுனாங்க. அப்போது ஒரு ஆள் ஒரு குச்சி வச்சு, உங்களை இங்கே யார் வர சொன்னது, போங்க அந்த பக்கம், சுவானிக்கு இந்த பக்கம் விட்டார். அவங்க வந்து ரமணர்கிட்ட மன்னிச்சிருங்க, நாங்கள் போனது தப்பு தான் நாங்கள். அதனால் இருக்கிறது உண்மை, ஆனால் போயிட முடியுமா? ஸோ ரமணர் வாழ்ந்த காலத்தில் அடி அண்ணாமலை கோயிலுக்கு வடகிழக்கு திசையில் அவங்க ரிப்பேர் வேலை பண்ணிகிட்டு இருந்தபோது ஒரு சுரங்கத்துக்கு வழி போச்சான். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் சொன்னார், வேண்டாம், கலியுகத்தில் ஜனங்க அந்த குகை வழியாக உள்ளே போய் தண்ணி அடிப்பானுங்க, தப்பெல்லாம் பண்ணுவானுங்க, அதனால் 6 அடிக்கு கான்கிரீட் ஜல்லி போட்டு அடைச்சிருங்கன்னு. ஸோ யாரும் போக முடியாத அளவுக்கு என்றைக்கோ அடிச்சிட்டாங்க இதை. ஸோ இங்கே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு குகையே நம்மளால் கண்டுபிடிக்க முடியதில்லை. அதே மாதிரி வாரியார் சுவாமிகள் வள்ளிமலைக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தார். நீங்கள் போனால் இன்னி கூட பார்க்கலாம், இந்த கீழே ஒரு குளம், அதுலேருந்து படியேறி போகிற போது 3வது இல்லை 4வது மண்டபம் அந்த பழைய கல்லோடு அப்படியே இருக்கும். அண்டு மற்ற மண்டபம்லாம் நல்லா ரெனோவேட் பண்ணி கான்க்ரீட் போட்டு பெயிண்ட் அடித்து நல்லா வச்சுருப்பாங்க. அது அப்படியே விட்டாங்க. ஏன்னா ஒரு மேஸ்திரி அதை தோன்ற போது ஆண் மயக்கம் போட்டு விட்டான். வாரியார் வந்து அவனுக்கு தண்ணி தெளித்து விபூதி கொடுத்து என்ன ஆச்சுன்னு, உள்ளே ஒரு எலும்பு கூடு உட்காந்து தியானம் பண்ணிக்குது, ஒரு விளக்கு எந்தின்னு இருக்குது அப்படின்னா. வேணா யாரோ ஒரு பெரிய மகான் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு என் தலைக்கு மேலே யாரெல்லாம் முருகனை பார்க்க போகிறாங்களோ எல்லாரும் உருப்பட்டோம், அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி நிலைகளும் இருக்குது. இது மாதிரி நான் ஒரு தடவை மலை மேலே போகிற போது அந்த முருகன் கோயிலில் கொடுத்த விபூதி பூ எடுத்துன்னு கலங்கின தண்ணி கொஞ்சிச்சு, அதை ஒரு பிளாஸ்டிக் பையில் எடுத்துன்னு மலை மேலே போனோம். போனால் 4 கல் நட்டு ஒரு மண்டபம் இருக்கும், அதுக்கிட்ட ஒரு சிவலிங்கம் இருக்கும். மேலே போனோம். முருகன் கோயிலிருந்து போனேன்னாக்கா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளை அடக்கம் பண்ணி வச்சுருக்கிற இடம், அங்கேருந்து எலும்பு கூடுகளெல்லாம் போட்டு நட்டு வச்ச 3 மரம், அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் மேலே போனேன்னா தான் நான் சொல்கிற இடம் வரும். அதுலேருந்து கீழே இறங்கினேன்னா பள்ளிங்களில் ஜெயின மதத்து குருமார்களெல்லாம் தவம் பண்ண இடம்லாம் இருக்குது. நான் அங்கே ஒரு 7, 8, 9 நாள் கூட இருந்திருக்கிறேன் அந்த இடத்துல. நாங்கள் தவம் பண்ண போகிற போது ஒரு தினமேல உட்காந்துதான் ஒரு புலி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கும். நான் ரொம்ப பாடுபட்டுருக்கிறேன் கடவுளை புரிஞ்சிக்கிறதுக்காக. அதனால் இந்த தண்ணி எடுத்துன்னு அவங்க சொன்னாங்க, நார்த்தகாட் டிஸ்ட்ரிக்டில் 5-6 வருஷமாக மழையே இல்லை, 44 டிகிரி கொளுத்துதுன்னாங்க. இந்த அழுக்கு தண்ணியில் அதை சிவலிங்கத்து மேலே போட்டு நான் கொண்டு போன பூ 4 போட்டு கொஞ்சம் அந்த விபூதியை தடவிட்டு
அங்கேருந்து பூஜை பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ தான் என்னுடைய டான்ஸ் முதல்ல வந்துச்சு. நீங்கள் அந்த ரோட்டில் போகிற போது பார்க்கலாம், இந்த சிவதாண்டவத்தில் எத்தனை முத்திரை இருக்குதோ என் உடம்புலேருந்து வந்துருக்காங்க, எல்லாம் வரிசையாக படம் போட்டிருப்பாங்க. அங்கே வந்தது தான் அது. அண்டு கீழே இறங்கி வந்து நாங்கள் காட்பாடி வர்றதுக்காக ரயில் பிடிக்கிறதுக்காக பஸ்ஸில் வந்துன்னுக்குறோம். பனிக்கட்டி மழை பெஞ்சி, நான் தவுளுண்டு தண்ணி தான் கொண்டு வந்தேன். நான் பனிக்கட்டி ஐஸ் கட்டி மழை பெஞ்சி பஸ்ஸு கண்ணாடி வரைக்கும் முழுகிடுச்சு. எங்கூட 20-30 பேர் இருந்தாங்க. அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த நிகழ்ச்சின்றது. அதில் எல்லாம் இருக்குது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே கடவுளை கும்பிட்டாக உருப்பிடுவாங்க. திருநெல்வேலி திருச்செந்தூர்கிட்டேருந்து படுக்கப்பத்துன்னு ஒரு ஊர், அங்கே வெயில் உகந்த அம்மன் ஒரு கோயில் இருக்குது. திருச்செந்தூரில் வாரியார் சாமி இறந்து போன பின்னால் ஆவணி மாத திருவிழாவுக்கு ஸ்பீச்சுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸ்பீச் கொடுத்த உடனே என்கிட்ட கிருஷ்ணராஜ் நாடார்னு ஒருத்தர் ஆதித்தன் சோரன் ரெட்டிஸில் இருக்கார் இல்லையா, அவங்க ஊர் அது, எங்கள் ஊருக்கு வாங்கன்னாரு. சரின்னு போனேன். போனபோது அவங்க ஊர்க்காரங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த வெயிலுக்கு அந்த அம்மன் கோயில் பூட்டியே இருக்குது, ஊரில் 2 பேருக்கு சண்டை, யார் பெரிய ஆளுன்றதில், அதெல்லாம் மூடிக்குது, கோர்ட்டில் கேஸ் நடந்துருக்குது. நான் சொன்னேன், ஒரு கடவுளை கூப்பிட்டு கோயில் கட்டி உட்கார வச்சுட்டு உங்களுடைய பெருந்தனத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்களே, 7 வருஷமாக மழை இல்லைன்னு வேறு சொல்கிறீங்க நீங்கள், அதனால் என்னை நம்பி இந்த கோயிலை திறங்க அப்படின்னு. அவங்க திறந்தாங்க. அப்படியே மழை பெஞ்சிச்சு அந்த ஊரில். அந்த ஊர்க்காரங்கள்லாம் என்னை பார்க்கறதுக்கு இதில் வந்தாங்க, வேனில் வந்தாங்க. இவ்வளோ பெரிய வாழ்த்து மடல் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பாபா வந்தார், கோயிலை திறனார், தைரியமாக என்ன ஆட்டும் பரவாயில்லன்னு திறந்தோம், இந்த மாதிரி அடமழை பெஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்து மடலை கொண்டாந்து தெரி பார்த்தா இங்கே என்ன இருக்கும். இந்த மாதிரி பாசிபிள். முன்னவனார் கோயில் பூஜைகள் முற்றிடின் வாரி வளம் குன்றும். சாமி இருக்கார் இல்லையா, அவர் தான் முன்னவர். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உண்டோன்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அதனால் எல்லாத்துக்கும் முன்னகிரம யார்? அவன் தான். அப்போ முன்னவனார் கோயில் பூஜைகள் முற்றிடின் வாரி வளம் குன்றும், மழை பெய்யாது. கன்னம் களவு மிகுத்திடும் காசினியில், பொய் பித்தலாட்டம் திருடெல்லாம் இந்த பூமியில் நடக்கும். மன்னருக்கு தீங்குல, அரசாங்கமெல்லாம் ஒழுங்காக செயல்படவே முடியாது. யார் அவனுக்கு இதெல்லாம் சொன்னாங்கன்னா, என்னரு நந்தி எடுத்துரைத்தானே, சிவகட்டுக்கிறார் நந்தி, அவர் தான் எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிற வார்த்தை. அதனால் நீங்கள் எந்த ஊரில் எந்த கோயில் இருக்கோ, அது வந்து இந்த மாதிரி ஜனங்களுடைய முட்டாள்தனத்தினால பூட்டி இருக்குதுன்னு வை. சில பேர் ஜாதி கலவரத்தினால இருக்கும், சில பேர் ஏதோ மரியாதை இந்த வயசுக்காக இருக்கும். அந்த கோயிலை நீங்கள் தைரியமாக திறந்து பூஜை பண்ணி பாருங்கள், அந்த கோயில் எப்படி விளங்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். முட்டாள்தனமாக அடிச்சுக்கிறாங்க ஜனங்கள்லாம். நான் வாழ்க்கையில் எவ்வளோ கோயில்களுக்கு நான் போனதுனாலே அந்த கோயிலெலாம் விளங்கியிருக்கும். வல்லக்கோட்டை முருகன் கோயில் இருக்கு இல்லையா, நான் போனேன். அப்போ தான் ரங்கநாதன் ஒருத்தர் ஸ்ரீலங்கா எம்பசியில் இருந்தவங்க அதை எடுத்தாந்து, பழைய காலத்து கோயில் அது, எடுத்து திருப்பணி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் சொன்னேன், 3 மாதத்தில் நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுவீங்கண்ணா. என்ன சாமி சொல்கிறீங்க, இன்னும் எதுவுமே நடக்கலை இந்த கோயிலில். நாங்கள் சொன்னீங்க போங்கன்னு. அதுக்கப்புறம் ரஜினிகிரி சாமியார் அவங்களுக்கு ஒரு பிள்ளையாரை கொடுத்தாரு, இதை வைங்கன்னாரு, வச்சாங்க. அதே மாதிரி 3 மாதத்தில் ஒரு வகையில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதனால் எந்த ஒரு விஷயம் கூட நீ முதல்ல நம்பணும் கடவுளை. அதாவது நீ வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ஜிகினா வேலை பண்ணிவிட்டு இது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா நடக்காது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு கோயில் விளங்காமல் இருக்குன்னா நீ முதல்ல அங்கே போ. இந்த கோயிலில் இருக்கிற சாமிக்கு உனக்கு தெரிஞ்ச பூஜையை அபிஷேகத்தை பண்ணி ஒரு விளக்கு எரியறதுக்கு ஒரு ஊதுவத்திக்கு உங்கள் வீட்டில் நீ பண்ணுற இட்லி கொண்டு போய் வை, சாமி வேணானே சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நீ பண்ணியானா அந்த கோயில் விளங்கிடும். முதல்ல பூஜை, அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட சக்தி இருக்குது, அதெல்லாம் கொண்டு வந்துக்கிறதுக்குள்ள சக்தி கடவுளுக்கே இருக்குது. நான் எவ்வளோ தடவை சொல்லிட்டேன். செஞ்சிக்கோட்டை வாசலில் ஒரு அம்மன் கோயில் இருந்துச்சு, ராஜா தேசிங் காலத்தில், கமலக்கண்ணி அம்மன் கோயில்னு. சச்சிதானந்தன் ஒரு மலையார் கோயிலாக சுற்றினுக்கிற போது அங்கே போய் படுத்துக்கினார். அந்த அம்மா சொல்லிச்சான், நான் சோறு தண்ணி இல்லாமல் இருக்கேன்பா, தேசிங்க ராஜன் காலத்துக்கு பின்னால் நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன், நீ என்னை எங்கேயாரும் ஒரு இடத்துல நல்லா கோயில் கட்டி வச்சுடுன்னு. சரின்னு அவருக்குள்ளே வந்துடுச்சு. அப்போ அந்த அம்மனை யாரெல்லாம் கும்பிட்டானோ அவனும் உலகத்தில் பிறந்திருப்பான்ல, அவங்கெல்லாம் இந்த சாமியார்கிட்ட வருவாங்க. இவர் அவங்களுக்கு ஒரு வாக்கு சொல்லுவார், அவங்க கொஞ்சம் பணம் கொடுப்பான். இப்படியே நீங்கள் காஞ்சிபுரத்து பக்கத்தில் கலவையில் கமலக்கண்ணி அம்மனுக்கு நல்ல கோயில் கட்டி சூப்பராக வச்சுருக்குறாங்க. இப்படி தான் வந்துச்சு அது. அதனால் நிறைய கோயில்கள் இப்படி தான். வடநாட்டில் மலை மேலே ஒரு சிவலிங்க கோயில் இருந்துச்சு. நான் பொதுவாக உலகம் பூரா என்னால் மைண்டில் போக முடியும். நான் கேட்குறேன், இந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் இருந்துச்சுன்னு. அவங்க சொல்கிறாங்க, அது பூஜை எல்லாமே இருந்துச்சு, அதனால் நங்கநல்லூர் ஆஞ்சநேயருடைய விக்கிரகத்தில் போயிடுச்சுன்றாங்க.
அப்போ நங்கநல்லூரில் பழைய பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் இருந்தபோது அவருக்கு ஒரு ஜோசியர் இருந்தார், ராகவேந்திரான்னு சொல்லி. அவர் சந்திரசேகர் சொன்னார், நீ திருவக்கரை வக்கரகாளி கோயிலுக்கு போனேன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன்னு. அதே மாதிரி அந்த ஆள் வந்தானா 54 MP வச்சுன்னு பிரைம் மினிஸ்டர் ஆகிவிட்டான். அப்போ அவனுக்கு இவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டணும் அப்படின்ட்டு. அந்த கோயில் கட்டி இவங்க எல்லாம் ரெடி பண்ணுறாங்கல்ல, அப்போ அந்த தேவர்கள் மீட்டிங் போடுவாங்க, அந்த கோயிலுக்கு யார் போகிறீங்க, இதெல்லாம் போஸ்டிங் தான். எல்லா கோயிலும் ஒரு ஸ்பிரிட்டு தாங்குது. திருப்பதி வெங்கடாதிபதின்ற கோயிலில் இருக்கிற ஸ்பிரிட் வேறு, நீங்கள் இன்னொரு ஊரில் கட்டுற வெங்கடாதிபதிக்கிட்ட வர்றது வேறு. ரெண்டும் ஒன்றே கிடையாது, உனக்கு டவுட்டே வேண்டியதில்லை. ஒவ்வொரு சிவன் கோயிலிருந்து வேறு, கபாலீஸ்வரர் வேறு, வெங்கீஸ்வரர் வேறு, வெள்ளீஸ்வரர் வேறு, படம்பக்கநாதர் வேறு, விஸ்வநாதர் வேறு, ராமநாதீஸ்வரர் வேறு, அருணாச்சலேஸ்வரர் வேறு தான். எல்லாம் வேறு வேறு ஆளுங்க. யார் தவத்தில் சிவநிலை அடைஞ்சாங்களோ அவங்க ஒடுங்கின இடங்கள் தான் சிவன் கோயில்ன்றது. இது நிறைய பேருக்கு இந்த கன்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல அவனுக்கு மண்டை காஞ்சிரும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது வேறு, நம்ம சொல்கிறது வேறு. அதனால் அந்த வடநாட்டில் எங்கேயோ இருந்தது தான் இன்றைக்கி நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கக்கூடியது. இப்படி உலகம் பூராவும் கண்டதே கண்டு கொண்டதே கொண்டுங்கிற மாதிரி பார்த்ததையே பார்த்துன்னு இருக்கோம், திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னையும் சொன்ன எக்ஸாம்பிள் தான். நீங்கள்லாம் காரைக்குடி பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு கோயிலூர் ஆண்டவர் கோயில்னு ஒன்று இருக்குது. ரொம்ப அமெரிக்காவில் கூட அவங்க கோயில் கட்டியிருக்காங்க, கோயிலூர் ஆண்டவர்னு பேர் அங்கேயும். ஸோ அது பூமி கட்டியில் போயிடுச்சு ஒரு நேரம், காலம் மாறினே தானே இருக்கும். அப்போது ஒரு குழந்தை அந்த ஊரில் பிறந்துச்சு. அவங்க அம்மாவுடைய இடுப்பில் அந்த குழந்தை இருக்கிற போது ஒரு வடநாட்டு சாமியார் அங்கே வந்தாராம். வந்து பார்த்துட்டு யார் என்னவோ பேர் சொன்னார்ண்ணா, ஆண்டவர் ரொம்ப அழகாக இருக்காருன்னார். அதனால் அந்த ஊருக்காரங்களாம் இவர் ஆண்டவர்னு கூப்பிட ஆரம்பித்தோம். அந்த காலத்தில் காரைக்குடி பக்கம் ஸ்கூல் கிடையாது, மதுரைக்கு வரணும், மொட்டை போட்டு நாதஸ்வரம்லாம் வச்சு கடுக்கம் போட்டு ஒரு வாத்தியார் வீட்டில் கொண்டு வந்து விடணும். அதுதான் தினப்பள்ளிக்கூடம் கன்செப்ட். வாத்தியாருடைய மனைவி சமைச்சு போடுவோம், வாத்தியார் பாடம் எடுப்பார் இதெல்லாம். அப்போ வாத்தியாருடைய மனைவி கேட்குறாங்க, ஏன்பா உனக்கு இன்னும் ஆண்டவர்னு பேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், சுந்தரமூர்த்தி நாயனார் பேர் என்ன, கைலை ஆரூரன். அப்போது இது சிவன் பேர் என்ன, திருவாரூரன். அவரை கும்பிட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் யார், ஆரூரர். சிவனுக்கு ஆரூரன், இவர் ஆரூரர். அந்த மாதிரி ஆண்டவன், நான் வந்து ஆண்டவர் அப்படின்னாரு. அந்த டீச்சர் அம்மா சொல்கிறா, உங்கள் ஊர் பக்கம் நிறைய மயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா, இந்த தடவை வெக்கேஷனுக்கு போகிற போது எனக்கு ஒரு மயில் கொண்டாரியான்னு. இவர் மயில் தேடி போகிறாரு காட்டுக்குள்ளோம். டயர்டாகுதுன்னு படுத்துடுறாரு. படுத்தா கனவு வருது. அதில் ஒரு ராஜா அவன் வந்து படுத்துன்னு இருக்கான். ஒரு புலி அவன் மேலே பாய வருது, ஒரு கத்தி அங்கே இருக்குது, எழுறான் பார்த்தியா. அப்போ நம்ம ஆள் எழுறாரு, யார், ஆண்டவர். பார்த்தா அங்கே ஒரு கத்தி இது. அப்போ ஏதோ நிகழ்ச்சி இருக்குன்னா அந்த இடத்த தோண்டி பார்த்தா இன்றைக்கி நீ பார்க்குற கோயிலூர் ஆண்டவர் கோயில் தான் அங்கே இருந்துச்சு. அவர் தான் கோயில் கட்டினார், அமெரிக்கா வரைக்கும் அது போயிடுச்சு. இப்படி உலகத்தில் பல இது ஸ்ரீரங்கம் இருக்குது. ஒரு ராஜா குதிரை மேலே போயின்னுக்கிறான். பார்த்தா ஒரு ஒத்த மரம், அந்த மரம் மேலே ஒரு கிளி வேதம் சொல்லின்னு இருக்குது. என்னடா அது அதிசயமாகுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த தோண்டுங்கன்றான். அப்படி தோண்டும் போது வந்தது தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற மயில் கணக்கில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதர் கோயில். ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. இந்த தெருலேருந்து அந்த தெரு இருக்கணும் ஸ்ரீரங்கநாதர் கோயில். இப்போ எப்படி அது வருது, அந்த சாபம் ஒன்று கொடுத்துட்டாங்க, மணலில் இந்த கோயில் முழுகி போட்டு யாரும் கொடுத்துட்டானுங்க. அதனால் மணல் கடிக்கு போயிடுச்சு அது. இந்த ராஜாகரான் இல்லையா வளவன், அவன் கிளி சொல்லி அந்த இடத்த தோணுனதுனால அவனுக்கு பேர் கிள்ளி வளவன். அவன் தான் அந்த கோயிலை எடுத்து காட்டினான். இப்படி நீங்கள் கூட இப்போ இந்த இடங்குது, இந்த இடத்துல இவ்வளோ அழகாக ஒரு கோயில் வந்திருக்கு, எல்லாமே கோயில் தான் இருக்குது. இது எப்படி வருது? இதுக்கு முன்னால் இந்த இடம் அப்படி தான் இருந்துச்சு. இந்த இடம் தையூர் எல்லாமே ஒரு அந்த காலத்தில் நீ பார்க்குற மோன் ரோடு, ஜிஎஸ்டி ரோடுலாம் கிடையாது. திருவள்ளூர் வழியாக போவாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் 2 கண்ணு போனப்புறம் அவர் போயினே இருந்தார் இல்லையா, அதுதான் நீங்கள் இந்த திரு ஆவடிக்கிட்ட இருக்குது, என்னது திருமுல்லை வாயில், திருமுல்லை வாயிலாக அப்படி போயிருந்தார் அவர். அதே மாதிரி இந்த ஏரியாவில் நிறைய கோயில்கள் இருக்குது. இந்த இந்த லைனில் இப்போது நிறைய கோயில் இங்கெல்லாம் வந்துக்குதா, தையூர்லலாம் வந்துருக்குதா, மைக் செட்லாம் வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பூமி கட்டிலையும் கூட கொஞ்சம் கிடச்சதெல்லாம் பண்ணாங்க.
அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது, அதனுடைய பவரில் தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியுது. சீக்கிரம் ஒரு டைம் வரும்போது நம்ம மெயின் கேட்லேருந்து ஒரு சுரங்கப்பாதை 1.5 கிலோமீட்டர் வருது. இங்கே பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா, இதுக்கு பேக் சைடு தேருக்கு பக்கத்தில் அந்த இடத்துல எங்கேயோ பூமிக்கு அடியில் ஒரு விளக்கு எரிஞ்சின்னு இருக்குது, ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஸோ ஒரு காலம் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ. அப்போ அந்த வழி விடும். அந்த மாதிரி வழி விடுற போது அந்த சுரங்கத்து வழியாக ஜனங்க போய் அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை கும்பிட்டாங்கன்னா உலகத்தில் எங்கே போய் தீராத வியாதி இருந்தாலையும் அவங்களுக்கு சரியாயிடும். ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஸோ நீ இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்னா அவன் இந்த கோயில் அந்த கோயில்னு அலைவான். உடம்பு நல்லாகுதுன்னு சொல்லி யார் வேணா வருவான். சங்கர் நேத்ராலியாவுக்கு வந்து எல்லா ரிலீஜன்காரனும் போனான் இல்லை, கண்ணு நல்லா ஆகுது. அந்த மாதிரி உடம்பு நல்லாகுதுன்னா இந்த இடத்துல ஒரு பவர் இருக்குதுன்னா வருவானுங்க. அப்படி தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வரப்போகுது. அப்போ இந்த இடத்துக்கு நிறைய ஜனங்க வரப்போகிறானுங்க. அவங்கெல்லாம் வந்தாக்கா தங்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் வசதி நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இது எனக்கு கடவுள் கொடுத்த வேலை. எப்பயோ பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறேன். அது வர்ற டைம் வருது எனக்குண்ணா இல்லை. ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். ஸோ லெட் இட் கம் வென் இட் கம்ஸ். அதுக்கு நான் போய் நாளைக்கு காத்தால எல்லோரும் வாங்க கடப்பார் எடுத்து தோணா வந்துருமாண்ணா. தேர் இஸ் எ டைம் ஃப்ரேம் ஃபார் எவ்ரிதிங். ஓகேவா? ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.